பிரபஞ்சத்திலிருந்து எனக்கு காவடி வருது. முருகன், நானு, எல்லா குழந்தைகளும் ஒரு 100 குழந்தைகள் விளையாடுறாங்க. அந்த இடத்துல என்னை அழைச்சிட்டு போறா. அழைச்சிட்டு போய் நீ விளையாடம்மா அப்படின்னு சொல்லி விளையாடும் போது பிரபஞ்சத்திலிருந்து காவடி வருது. எனக்கு மேல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு காவடி வருது. எல்லாருமே ஆனந்தமா காவடி ஆட்டம் ஆடுறோம். ஆடுனதுக்கு அப்புறம் சரி நான் என் வீட்டுக்கு போறேன் சாமி, நீ உங்க அம்மா கிட்ட போன்னு நான் சொன்னேன். இல்லம்மா, நீதான் எனக்கு இனிமேல் அம்மா, உனக்கு நான் மகன், நீ மகன் இல்லைன்னு வேதனையில் இருக்கையில எனக்கு உத்தரவு கொடுத்து உன்ற ஒட்ட அனுப்பி வச்சிருக்கிறாரு. அதனால நீதான் எனக்கு அம்மா, நீ வா நம்ம சன்னதிக்கு போலாம்னு சொல்லி என்னை கரத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து என்னை அமர வச்சா. முருகன் வந்து இருந்தது இந்த இடம். அந்த இடத்துல வந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்கரை மரம் பெருசா ஆழ விழுது போல மரம் இருந்தது. அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தோன்னே சாமி வந்து எனக்கு இங்க ஒரு கட்டடம் ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சு.